தேனி மாவட்டம் வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். அங்கு மழையின் சென்டிமீட்டர் எவ்வளவு பதிவாகியுள்ளது? விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தேனி மாவட்டத்தில் வைகை ஆறு உற்பத்தியாகும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வருசநாடு, மயிலாடும்பாறை, கடமலைக்குண்டு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. கடந்த 2 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் மழையின் காரணமாக மழைநீர் சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வைகை ஆற்றில் ஏற்கனவே நீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு அருகில் உள்ள கிராமங்களில் வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை உருவாகியுள்ளது. இது தவிர மழையின் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக மானாவாரி பயிரிட்ட விவசாயிகள் இந்த மழை மானாவாரி பயிர்களுக்கு உகந்த மழை என்றும் கூறி வருகின்றனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணமாக வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதுடன் அப்பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்து வருவதாக கூறுகின்றனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்னும் 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் வைகை ஆறு உற்பத்தியாகும் வருசநாடு மலைப்பகுதிகளில் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு நன்றி பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.